வைக்கிற மாதிரி நான் ஏற்கனவே எடுத்தது வந்து எனக்கு சின்னதாயிடுச்சு. அதனால டாப் 2 செட்டு, பேண்ட் 2 செட்டு எடுத்துருக்க மாதிரி வருது. இனிமேல் தான் தைக்க கொடுக்கணும். அடுத்து வந்து ஃபைல் வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஃபைல் வந்து டெஸ்ட் பேப்பரு, எழுதாத பேப்பர்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து டேங்க் பாக்ஸு. ஒரு டேங்க்ல ஒரு பாக்ஸில் 10 இருக்கு. அதுவே இந்த சின்ன பாக்ஸில் 3 இருக்கும். மொத்தம் 10 பீஸ் இருக்கிறதுனால ஒரு பாக்ஸில் 3 இருக்குமா? அப்போ பார்த்துக்கோங்க. இது கலர் கிரேயான்ஸ். இதில் 24 கலர் இருக்கும். பாருங்கள், 24 கலர் இருக்கா? 2 அடுக்கு இருக்கா? 24 கலர். அப்புறம் அப்சரா பென்சில் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அப்சரா பென்சில் ஒரு பாக்ஸு. அதுக்கப்புறம் நீடில் பாக்ஸ் மட்டும் அதில் ஒரு 10 இருக்கும். நீடில் பாக்ஸ் ஒரு 10 இருக்குது. என்ன வேணால் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 பொருள் இருக்குது. கலர் கிரேயான்ஸ் நான் க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், 24 கலரு. இன்னி பார்த்துக்கோங்க, 24 கலர் இருக்குது. பாருங்கள். அடுத்து வந்து நான் பென்னு வாங்கியிருக்கேன். பென்னு என்கிட்ட ஏற்கனவே ஒரு 3 இருக்குது. இருந்தாலும் 2 இருக்கட்டும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நான் கடைக்கே கூட்டு போக மாட்டேன்ட்டாங்க எங்கள் மம்மி. அதனால நான் 2 பென்னு வாங்கிக்கிட்டேன். ஏற்கனவே மூடி இப்போ 5 பென் இருக்குது. நான் வந்து எனக்கு மட்டும்தான் எனக்கு ஸ்கூல் திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா அண்ணன் வந்து காலேஜ் போயிட்டான். அதனால எனக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பெலிகான் 2 பெலிகான் இருக்கட்டும். இந்த இதில் வந்து ஒயிட்னர் மட்டும் இருக்குது. 2 பெலிகான் இருக்கட்டும் வச்சுருக்கேன். தீர்ந்துச்சுன்னா பார்த்துக்கலான்னு இருக்கேன். என் காசில் தான் வாங்கணும். வாங்கி சாப்பிட்ற காசுலதே வாங்கணும். வேறு என்ன? அடுத்து வந்து இந்த ஸ்கூல் நோட்ஸ் போடுற அட்டை லேபிள் வாங்கலான்னு பார்த்தோம். அங்கே வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் வாங்கலை. முதல் அட்டை மட்டும் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் கடையில் ஊர்கிட்ட பக்கத்தில் இருக்கிற கடையிலே வாங்கிக்கலான்ட்டாங்க. 4 அட்டை எனக்கு போதும். ஏன்னா நான் 10th போகிறேன்னா அதனால் நிறைய தேவைப்படும் வாங்கிட்டு. இது வந்து டெஸ்ட் வைப்பாங்கள்ல, டெஸ்ட் வைக்கிறதுக்காண்டி வாங்கிட்டு. கோடு போட்ட பேப்பரும் எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு பேர் வீட்டில் இருக்குது. அதனால் கோடு போடாத மட்டும் வாங்கியிருக்கேன் ஒரு பேர். அப்புறம் 2 பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, அதனால பெரிய பாக்ஸாக 2 வாங்கிக்கிட்டேன். நார்மலான பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு பெரிய பாக்ஸ் இருந்தாலே போதும்னு தோணுச்சு. அதனால் நார்மல் பாக்ஸ் 2 வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேம் சொன்னாங்க, ஸ்கூல் முடியும் போது 9th முடியும் போது சொன்னாங்க நோட்டு வாங்கிட்டு வந்துருங்க. டெஸ்ட் நோட்டு, ஹோம்ஒர்க் நோட்டு, கிளாஸ் ஒர்க் நோட்டு 3 வாங்கிட்டு வந்துருங்க. நான் வந்தோடனே நடத்த ஆரம்பிச்சிடுறேன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து 2 இது வந்து ஹோம்ஒர்க் நோட்டுக்கு, இது டெஸ்ட் நோட்டுக்கு, அப்புறம் இது கிளாஸ் ஒர்க் நோட்டுக்கு. 1 இயர் தேவைப்படும்ல, ஒரே நோட்டாகவே இருக்கணும். 2 இயராக வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்னு பார்க்க போகிறோம். யூனிஃபார்மை தவிர இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து இவ்வளோதான். மொத்தம் இந்த திங்ஸுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 821 ரூபா தான். நீங்களும் இந்த மாதிரி கடைக்கு போகணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த கடையோட லிங்க்கை. பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இன்னையோட முடிஞ்சு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.